முகமது ஷமி ஆல் டைம் கிரேட் பவுலருங்க சார், பேச்சே கிடையாது. அதுவும் இப்போ இந்த ரீசெண்டா அவர் பெங்காலிக்கு ஆடின மேட்ச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபிட்னஸ்ல எந்த ப்ராப்ளம் இருக்கா மாதிரி தெரியல. அதனால தான் செலக்டர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இப்போதைக்கு நீங்க அவர் தான் ஸ்பியர் ஹெட் இந்த டீமுக்கு. சிராஜ் கூட இல்ல. சிராஜ் இல்லாத காரணத்தினால முகமது ஷமியை தான் இந்த டீம் முழுக்க முழுக்க நம்பி இருக்கும். கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஷமியை பத்தி அவரோட குவாலிட்டி பத்தி எல்லாம் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. டாப் பவுலர் அவருதான், பேச்சே இல்லை. பேக்கப் பாஸ் பவுலருங்கிறது நிதிஷ்குமார் உள்ள வந்தாதான் உண்டு. அல்லது அந்த இடத்துக்கு ஒரு பாஸ் ஸ்பின்னர் தான் ஆட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைட்டா தான் எடுத்திருக்காங்க. மேபி இந்தியாவில் ஆடுறதுனால ஏதாவது எமர்ஜென்சினா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கலாம். அந்த மாதிரி பிளான்ல இருக்கலாமே தவிர, பட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பேக்கப்பே இல்லாம இந்த 3 பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க உள்ள. அதுவும் பர்டிகுலர்லி ஷமி ஒரு ரிட்டர்ன்ல இருக்காரு. அவரோட ஹெல்த் எப்படி இருக்கும், அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குங்கிறது இன்னும் பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு டைட் ரோப் வாக்கிங் தான் இது. ஒரு டைட்டா ஒரு கயிறு மேலதான் நடக்கிறாங்க செலக்டர்ஸ்.